கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் நட்டேன், ஆனால் அப்பல்லோ நீர் பாய்ச்சுகிறான். யார் எதை செய்தாலும் அதனுடைய முடிவு நம் தேவனுடைய கரத்திலிருந்து தான் வர முடியும். நாம் எவ்வளவு முயற்சிகளை ஏறெடுக்கிறோம். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன், என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நான் முயற்சிக்கிறேன், ஆனால் கடைசி நிமிடத்தில் அதை வாய்ப்பது இல்லை. மனிதனுடைய முயற்சிகளால் வெற்றி கொள்வதை காட்டிலும் நம்முடைய முயற்சிகள் கர்த்தரை சார்ந்திருக்குமானால் அந்த வெற்றி முழுமையாக வெற்றியாக இருக்கும். ஏனென்றால் அடுத்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் இல்லை, ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். அப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு கேள்வி வரலாம், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எனக்கு விளைச்சல் குறைவா இருக்கு, ஆனால் கர்த்தரை நம்பாத அநேகர், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்விலும் நன்மை நடக்கிறதே என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலே கேள்விகள் எழலாம். எனக்கு அருமையானவர்களை, வேதம் சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். அவர் யாரா இருந்தாலும் அவர்களையும் அவர் நேசிக்கிறார். நாள் ஒன்று நிச்சயமாக வரும், அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, அவர்களும் உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தை கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் யார் நட்டாலும், யார் நம்ம வேலையை பண்ணுவதற்கு உதவி செய்தாலும் அதை மேன்மை அடைய பண்ணுகிறவர், விளைச்சலை ஊக்குவிக்கிறவர் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு மட்டுமே. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, அநேகர் கிறிஸ்துவை அறியாதபடிக்கு நம்மை சூழ்ந்திருக்கலாம். நாமும் கூட இந்த நாளில் சொல்லாமா, ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நட்டேன், பவுல் சொல்லுகும் பொழுது சொல்லுகிறார்களே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்வது கர்த்தர். கர்த்தர் நிச்சயமாக விளைய செய்வார். யாருக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஒரு விடுதலையை கொடுப்பார். நிச்சயமா கர்த்தர் அவர்களை காணியாட்சிக்குள்ளாக கொண்டு வருவார். சோர்ந்து போகாதுங்க. நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்றேன், இந்த ஆத்துமாக்கு ரொம்ப வருஷமா இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றேன், அசைவே இல்லைன்னு சொல்றீங்களா? உலர்ந்த எலும்புகளை உயரடைய பண்ணுகிற தேவன் இந்த நாளிலே நிச்சயமா காரியங்களை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இப்பொழுது அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றியப்பா. நடுகிறவனாலும் அல்ல ஆண்டவரே, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தர் உம்மால எல்லாம் கூடும். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் உம்மை நோக்கி செபிக்கிறோம். யார் யார் இந்த இடத்துல இணைந்து செபிக்கிறார்களோ என் ஆண்டவர் வாய்க்க பண்ணுங்கப்பா. அவருடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடுங்க ஆண்டவரே. நன்மையின் ஈவுகளை அவர்கள் ருசிக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தின் மேன்மைக்காக எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.